ஐம் பேக் வித் another ஸ்டோரி. இதுல நம்ம புத்தாவுடைய கதை ஒண்ணு பார்க்க போறோம். புத்தர் ஒரு சின்ன கிராமத்துல தன்னுடைய வாழ்க்கை நெறிகளையும் தன்னுடைய டீச்சிங்ஸையும் ஒரு 20ல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போய் இவருடைய சீடர்கள் ஆகணும், இவருடைய டிசைபிள்ஸ் ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அது இவங்களுடைய ஆசையா இருந்தாலுமே அவங்களோட பெற்றோர்களுக்கு இது சுத்தமா பிடிக்கல. அதனால அந்த பெற்றோர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து புத்தரை கடுமையான சொற்களால் திட்டி அவமதிச்சாங்க. ஆனாலுமே புத்தர் எதையுமே சொல்லல. அவர் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, சரிங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலுமே சரி, நான் ஒரு சின்ன வேலை இருக்கு, பக்கத்து கிராமத்துல என்னோட சீடர்கள் சில பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் பேசிட்டு வரேன், அவங்களுக்கு சொல்லித்தர விஷயங்கள் சில இருக்கு, அவங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அவங்க கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வரேன். உங்களுக்கு இருக்க பிரச்சனை எல்லாம் எனக்கு சொல்லுங்க, என்னவா இருந்தாலுமே தீர்த்துக்கலாம் அப்படின்ட்டு பொறுமையா சொல்றாரு. இதெல்லாம் பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏண்டா, இவரும் நம்மள மாதிரி ஒரு மனுஷன் தானே, இவருக்கும் ஏன் கோவமே வரமாட்டேங்குது, நமக்கு வர மாதிரி உணர்ச்சிகள் எல்லாம் இவருக்கு இல்லையா, ஏன் கோவப்பட மாட்டேங்கிறாரு, நம்ம இப்படி பேசியுமே ஏன் கோவப்பட மாட்டேங்கிறாரு அப்படின்னு திருப்பி திருப்பி அவங்களுக்குள்ளேயே அவங்க கேட்டுக்கிறாங்க, மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கேக்குறாங்க, புத்தரே, நாங்க இப்படி பேசியும் உங்களுக்கு சுத்தமா கோவம் வரலையா, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க புத்தர் சொல்றாரு, சரி, ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு மாங்குங்க, அதனால என்னால ஒரு வேலை தான் ஒரு நாளைக்கு சாப்பிட முடியும். இப்போ நீங்க என்ன லஞ்சுக்கு கூப்பிடுறீங்க, ஒரு விருந்துக்கு கூப்பிடுறீங்க, நான் வரேன், நான் சாப்பிட்றேன், நான் கிளம்புறேன். அதே போல நான் டின்னருக்கும் வரணும்னு நீங்க எதிர்பார்த்து எனக்காக உணவை தயார் பண்ணி வச்சிடுறீங்க. அப்போ நீங்க என்னை கூப்பிடும் போது நான் என்ன சொல்லுவேன், இல்லைங்க, நான் ஒரு மாங்குன்றதுனால ஒரு வேலை தான் சாப்பிடுவேன், அதனால என்னால் வர முடியாது அப்படின்ட்டு சொல்லிடுவேன். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த சாப்பாடு, நீங்க தயாரிச்ச சாப்பாடை என்ன பண்ணுவீங்க, கொட்டிடுவீங்களா, இல்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, இவங்களா சொல்றாங்க, இல்ல புத்தரே, நாங்க அதை எங்களுக்குள்ள பிரிச்சுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதே போலதான் இப்ப நீங்க என்கிட்ட சொன்ன அந்த கடுமையான சொற்களையும் நான் எடுத்துக்கல, அப்போ இது எங்க இருக்கு, உங்ககிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லி புத்தர் நம்ம கிட்ட சொல்ல வருது என்னன்னா, பெர்செப்ஷன் மேட்டர்ஸ் மோர் தென் த ஆக்ஷன் இட் செல்ஃப். அதாவது நான் ஒரு உதாரணம் தரேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வராரு, ஒரு டம்ளர்ல பால் கொண்டு வராரு, அவர் அது தெரியாம கீழே போட்டுறாரு. இத 3 பேர் பாக்குறாங்க. பாக்குறதுல முதல் ஆள் சொல்றாங்க, ஐயோ, உன் கை அடிபட்டுருச்சேப்பா, காயம் வந்துருச்சேப்பா, ஏன்பா பார்த்து வரக்கூடாதா அப்படின்னு முதல் நபர் சொல்றாரு. இரண்டாவது நபர், அந்த கிளாஸோட விலை என்னன்னு தெரியுமா, அது எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தாங்க தெரியுமா, அதை போட்டு இப்படி உடைச்சிட்டியே அப்படின்னு சொல்றாரு. மூணாவது ஆள் என்ன சொல்றாரு, அந்த பால், ஒரு 1/2 லிட்டர் பாலோட விலை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது ஆள் திட்டுறாரு. இதெல்லாம் பார்க்க 3 பேருமே பார்த்த காட்சி ஒண்ணுதான், ஆனா அவங்க ரியாக்ட் பண்ண விதம் வேற. இதுல இருந்து என்ன தெரிய வருது, பெர்செப்ஷன் மேட்டர்ஸ் மோர் தென் த ஆக்ஷன் இட் செல்ஃப். இப்போ கடைசியா ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். நான் நேத்து சொன்ன கதையும் சரி, இன்னைக்கு சொன்ன கதையுமே சரி, ரெண்டுமே நான் படித்த புத்தகங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டவை. இஃப் யூ லைக் இட், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.